இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இலங்கையில் 1743 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விமான நிலையத்தின் நிர்வாகத்தை இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனத்திடம் ஒப்படைக்க இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது. சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிலிருந்து நிதியுதவி பெற்று 2013 இலங்கையின் மத்தளம் பகுதியில் மத்தள ராஜபக்ஷ அனைத்துலக விமான நிலையம் கட்டப்பட்டது. இந்த விமான நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான விமான சேவை தொடர்ச்சியான நிதி இழப்பு போன்ற காரணங்களால் கடுமையான இழப்புகளை சந்தித்தது. இந்நிலையில் இந்த விமான நிலையத்தின் நிர்வாகத்தை இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனத்திடம் ஒப்படைக்க இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான அறிவிப்பை அந்நாட்டு அமைச்சரவை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார நிலையையும் அரசு நிறுவனங்களின் இழப்பையும் சரி செய்யும் முயற்சியாக அந்த அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார நிலையையும் அரசு நிறுவனங்களின் இழப்பையும் சரி செய்யும் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்தள விமான நிலையத்தின் நிர்வாகம் இந்தியாவின் ஷௌர்யா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமும் ரஷ்யாவின் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்திடமும் 30 ஆண்டுகளுக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த மதிப்பு குறித்து எந்த ஒரு தகவலும் அதில் தெரிவிக்கப்படவில்லை.